வறுத்து அரைச்சி ஒரு ஸ்பைசியான பொடி ரெடி பண்ணி கோழி கறி பிரட்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோழிக்கறி பிரட்டலுக்கு சில சாமான்களை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் தனியா, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. கடாய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ரொம்ப தீஞ்சிராமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுள்ள சிக்கனுக்கு சேர்க்குற அளவுக்கு இந்த பவுடர் காரசாரமாக சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 250 கிராம் சிக்கன், எலும்பில்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு எலும்பில்லாத சிக்கன் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா கலருக்காக சேர்க்குறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு அந்த கறியில் நல்லா தண்ணி இறங்கி வரும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் இந்த கறி நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நான் எண்ணெயை காய விட்டு எடுத்துக்கிறேன். பொரிக்க தேவையான எண்ணெயை மிதமான சூட்டுக்கு காய விட்டுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ஊற விட்ட சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா 2 பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிருக்கு, திருப்பி விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். சிக்கன் துண்டுகள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கறனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட் ப்ரௌனாக மாறி வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனில் புதுசாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ பொரிச்சு வச்ச சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வறுத்த அரைச்ச பொடியை தான் டைரெக்டாக சேர்க்க போகிறோம். நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம் சிக்கனோட. இப்போ சிக்கனோட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த காரம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை எடுத்தோன்னா ஒரு ஸ்பைசியான டேஸ்டியான கோழி பொடி பிரட்டல் ரெடி. இப்போ கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.